தாரும். இதுல இந்த நாட்களில் ஆவியானவரே, நீர் ஆண்டவரை இந்த வார்த்தையை கொண்டு எங்க உள்ளத்துல நீர் பேசி கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray as we hear this word, Father, the Holy Spirit will minister in our heart through this word. நீர் பேசும் ஆண்டவர், நீர் பேசும். நீர் பேசும் போது நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். எங்கள் உள்ளத்துல கிரியை செய்யும், எங்களோட தங்கிரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே, இந்த கண்ணோட்டம் அப்படின்று சொல்லுகிற தலைப்புல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆகிய 2 நாட்கள் இந்த கண்ணோட்டம் மாறுவதற்கு முதலாவது நம்மளோட யோசனைகள் மாறணும் என்று சொல்லி பார்த்தோம். Previously, for the past 2 days, we saw that paradigm of perspective is the beginning for a paradigm shift. அப்போ இன்றைக்கு நம்ம அப்படியாக தொடர்ந்து போகும்போது, அப்போ இந்த கண்ணோட்டங்கள் மாறும்போது, நம்மளோட சிந்திக்கிற விதங்கள் மாறும்போது, அடுத்தது மாறுவது என்னன்னா நம்மளோட நோக்கம் மாறுகிறது. Our purpose change. So now we're going to see how the paradigm shifted in Saul's life, that now his purpose is totally changed. எப்படி இப்போ சவுலோட சிந்தனைகள் மாறினது, ஆட்களோட பார்வைகள், இவர் ஆட்களை பார்க்கிற விதங்கள், எல்லா கண்ணோட்டங்களும் மாறி இப்போ சவுலோட நோக்கமும் மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகிய தேவஜனமே, இன்றைக்கு நம்மளோட திருசபைக்குள்ளாக நம்மளோட பார்வைகளும் நம்மளோட மற்றவர்களை குறித்து இருக்கிற சிந்தனைகளும் அது மாறும்போது, நம்மளை குறித்து நம்மளே வைத்திருக்கிற சிந்தனைகள் மாறும்போது, அப்போ ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற சிந்தனைகள் நமக்கு வரும்போது நம்மளோட நோக்கமும் ஆண்டவருக்கு நேராக சரியாகும். when our perspective to others, with one another, with ourselves and God changes, then our purpose aligns together with God's purpose. ஆகையால் இன்றைக்கு பார்க்க போவது அந்த நோக்கம் எப்படியாக மாறும் அப்படின்னு சொல்லி, நம்ம யார் என்று அறிந்து கொண்டோம் என்றால் நம்மளோட நோக்கம் என்ன என்று சொல்லி அறிந்து கொள்வோம். when we know who we are, then we know what is our purpose, right? ஜார்ஜ் சாண்டர்ஸ் என்று சொல்லுகிற அந்த காலத்துல புகழ்பெற்ற பட நடிகர், some of you may know ஜார்ஜ் சாண்டர்ஸ். சரியா? தமிழ் படத்துல எம்ஜிஆர் கூட சண்டை போட்டவர் கிடையாது, இது ஹாலிவுட்ல உள்ளவர். ஜார்ஜ் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுகிறவர், அவரு பல வருஷம் இந்த ஹாலிவுட்ல லீடிங் ஆக்டராக இருந்ததுக்கு பிறகு பயங்கரமான செல்வாக்கு, பணம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அவர் என்ன பண்ணுகிறாரு, அதுக்கு மேல வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. he lost his purpose in his life. he don't know for what he is living for. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு, சமாதானம் இல்ல, வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியல, அவர் எழுதி வச்சுட்டு இறந்து போறாரு. இதான் எழுதி வைக்கிறார், I am committing suicide because I am boring and because I have already lived long enough அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பார்வையில அவர் அதுக்கு மேல நோக்கம் இல்லை. he doesn't know what to do in his life. அதுக்கு மேல நோக்கம் இல்லை, என்ன செய்யணும் தெரியல, அவனால் வாழ்ந்தாச்சு, இதுக்கு மேல என்ன வாழணும் தெரியல, செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். தேவஜன்ம, இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் கடைசி வரையிலும் நமக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த நோக்கத்துக்கு நம்மளோட கண்ணோட்டத்தை நம்ம கொஞ்சம் திருப்பணும். 3 காரியத்தை நம்ம பார்க்கணும். we must know 3 things for our purpose in our life. we should shift our thought, our paradigm towards the purpose that God has for us. And the first thing is, we must know what is our mission in this world. நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியம் என்ன என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஓகே, மிஷன் என்று சொன்னா ஊழியம் என்று சொல்லுகிறேன், நோக்கொன்று சொல்லலாம் தமிழ்ல, அதுவும் சரியான வார்த்தை தான். ஆனா இப்போ நம்ம ஊழியன் வைத்துக்கொள்ளும், ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கமோ ஊழியமோ என்ன என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும். சவுல் வாழ்க்கையில இருந்து நம்ம அப்படியே பார்த்து நம்ம வருவோம். 2வது வசனத்தை வாசிங்க. Chapter 9 verse 2. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, திருசபையை போயிட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த வழியில the way அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அதாவது கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு சிறைச்சாலையில வைக்கணும் அப்படின்னு சொல்லி டமாஸ்கஸ்ல அவர் என்ன வாங்குறாரு, பெர்மிஷன் வாங்குறாரு.
He is asking for permission to bring Christians as a prisoners to Jerusalem. அப்ப பாருங்க அந்த அதிகாரத்தை எங்க பெற்றுக்கொள்கிறாரு? Where is getting the authority from? He is getting from men. அங்கிருந்து நிருபத்தை வாங்குறாரு. அப்போ அவனுக்கு சவுலுக்குன்னு ஒரு சிந்தனை, அந்த சிந்தனைக்கு அவர் இன்னொன்னு ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறாரு. He is in his own mission and he is asking another man who is in the leadership for a permission to get all these Christians to Jerusalem as a prisoners. இவருக்கு ஒரு சொந்த நோக்கம், அந்த நோக்கத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கு மற்ற மனிதர்கள்கிட்ட அவர் உதவி வாங்குறார். ஆனா இது அவரோட சிந்தனை. This is his mission, but Jesus has a different mission for him. 6வது வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, பட்டணத்துக்குள்ளார போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, பட்டணத்துக்குள்ளார தான் பேய்கிட்டு இருக்கிறார். He is going into the city of Damascus. பட்டணத்துக்குள்ளார தான் பேய்கிட்டு இருக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு யோசனை, இவருக்கு ஒரு செயல், இவருக்குன்னு இவர் நினைச்சுக்கிறாரு அது ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை பிடிக்க பேய்கிட்டு இருக்கிறார். As he is on the way into the city, he is having this vision. இந்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. இப்ப கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இயேசு சொல்றாரு, பட்டணத்துக்குள்ளாக போ, ஆனா இப்ப நீ போகும்போது நீ வச்சிருக்கிற திட்டங்கள் அல்ல, நீ அதே பட்டணத்துக்கு போ, ஆனா நீ அங்க போகும்போது நான் உனக்கு வச்சிருக்கிற திட்டம் தான் நீ செயல்படணும். அதே பட்டணத்துக்கு தான் போக சொல்றாரு. He is not asking, Jesus is not asking him to go to Jerusalem. No, you go into the city. Where are you heading? You are going to Damascus. Go into Damascus. But as you enter into Damascus, it's no more your mission, it is now my mission. You do as I ask you to do. நான் சொல்லுகிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறார். டமாஸ்கஸ்க்கு போகும்போது குதிரையில போறார். He is going on the horse. பக்கத்துல கூட மற்றவர்களும் இருக்கிறார்கள், அவருக்குன்னு சில குழுவினர்கள் இருக்கிறார்கள். ஆனா இப்ப டமாஸ்கஸ்க்கு போறாரு, உள்ளார கண்ணு தெரியாம போறார். He was going as a commander, but now he is going as a blind person. கையை பிடிச்சி நடக்க முடியல, தூக்கி வச்சு கூட வந்தவங்க தூக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதமாக சவுல் வாழ்க்கையை திருப்பி மாத்துகிறத நம்ம பார்க்கணும். This is truly amazing to know that his mission changed at this point when he encountered Jesus. கலாத்தியர் 1வது அதிகாரம் வசனம் 15 16 வாசிங்க. Galatians chapter 1 verses 15 and 16. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். ஆமென். And not to consult any human being. நல்லா பாருங்க, அவரோட சொந்த சிந்தனையில இன்னொன்னு ஒருத்தரை பார்த்து கடினத்தை வாங்கி சுயத்துல செயல்பட்டாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு இதே கலாத்தியர் புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 3 வருஷம் பாலைவனத்துல இருக்கிறார். The exact epistle of Galatians where he speak, once he has encountered Jesus, he spent 3 years in the wilderness knowing about Christ. அதே நிருபத்துல சொல்றாரு, ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து என்னை புறஜாதி மக்கள் மத்தியிலும் பிரசங்கம் பண்ணுவதற்கும் எந்த இரத்தத்தையும் எந்த சதையும் தேடாமலும் போய் பார்க்காமலும் அவர் இருந்தார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். His mission changed in a second. Flesh, he was working in his flesh. சுயத்துல செயல்பட்டு கொண்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி
வேற ஒரு ஊழியத்தை கொடுத்து நோக்கத்தை மாத்துகிறாரு. அப்போ ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவர் எழுதுகிறாரு, வாசிங்க ரோமர் 1வது அதிகாரம் வசனம் 1. ரோமன்ஸ் chapter 1 verse 1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். Amen. Remember I told 2 days ago, in all his epistles he will say a servant of Christ. அவர் எல்லா நிருபத்திலையும் அப்படிதான் ஆரம்பிப்பாரு, ஊழியக்காரன், கிறிஸ்துவோட ஊழியக்காரன். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். ஆமென். பாருங்க, நிருபத்தை அவர் ஆரம்பிக்கும் போது தெளிவாக அவரோட நோக்கத்தை அவர் சொல்கிறார். He know his mission in his life. Every epistles he know his mission in his life. I am a servant of Christ, set apart for the gospel. எல்லா நிருபத்துக்கும், ஒரு நிருபத்திலையும் 40 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அந்த 40 வருஷத்துலயும் ஒரு நாளும் அவரோட ஊழிய வாழ்க்கை மாறினதே கிடையாது. ஒரே நோக்கம் தான், ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார், தாயின் கருவில இருந்து என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் நான் பிரசங்கம் பண்ணுவதுக்கு அப்படின்ட்டு சொல்லி. அது மட்டும் தான், அந்த நோக்கம் மாறவே கிடையாது. His mission did not change even once, because he knew God's mission for his life is to preach. என் வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த ஊழியம் பிரசங்கம் பண்ணணும், அது மாறவே கிடையாது. ஆரம்பத்தில் அது வேறையாக இருந்தாலும் ஆண்டவரை தரிசனம் பண்ணதுக்கு பிறகு அவர் நோக்கம் மாறவே கிடையாதுங்க, அது மாறினதே கிடையாது. ஆகையால் தேவஜனமே, இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஜார்ஜ் ஸ்டாட் அப்படின்னு சொல்லுகிறேன், ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு வாத்தியார், a teacher named George Stott from Scotland volunteered himself into mission field to China. சைனா தேசத்துக்கு அருட்பணி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் போனார். ஆனா ஒரே பிரச்சனை தான், அவருக்கு ஒரு கால் தான் இருக்கு. He had only one leg. ஒரு கால் இல்லை. அவர் பிளாஸ்டிக் கால் போட்டிருந்தாரா என்ன போட்டிருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு ஒரு கால் தான். சரியா? ஒரு காலை வச்சுட்டு நீ சைனால போய் என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கிறார்கள். What you gonna do with your one leg in China? என்ன செய்ய போற? அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? சரியான சுலபமான ஒரு பதிலை கொடுத்தார். I don't see those with 2 legs going, so I must go. 2 கால் இருக்கிறவங்க போல, அதனால நான் போகிறேன். பல வருஷம் ஊழியம் செய்து 20 வருஷத்துக்கு மேலாக சைனால ஊழியம் செய்து அவர் ஊழியத்தை முடித்தார். His mission did not change. ஆண்டு கொடுத்த ஊழியம் மாற கிடையாது. தேவஜனமே, இன்றைக்கு உங்களோட ஊழியம் என்ன? What is your mission? What is God's purpose in your life? ஆண்டு கொடுத்திருக்கிற நோக்கம் உங்க வாழ்க்கையில என்னதுங்க? அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. You don't have your own mission in your life, that do not bring us far. Or if you have your own mission, you will not go far either. ஒரு தரிசனமும் இல்லைன்னு சொன்னாலும் தூரம் போக முடியாது, சொந்த தரிசனம் வைத்திருந்தாலும் தூரம் போக முடியாது. ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? சர்ச்சுக்கு வரோம், போறோம், வேலை செய்கிறோம், படிக்கிறோம், ஏதாச்சும் பண்றோம், மறுபடியும் சர்ச்சுக்கு வந்துடுறோம். இப்படியே தான் ஆண்டவர் சுத்தமா? அதுக்கு தான் ஆண்டவர் படிச்சு வச்சிருக்கிறாரா நம்ம எல்லாத்தையும்? தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். இப்படியே ஒரு சைக்கிள், காலையில் எந்திரிப்போம், போவோம், வேலை போவோம், வருவோம், இதே போவோம் வருவோம், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வேலைக்கு போவோம், வெள்ளிக்கிழமை வேலையை முடிப்போம், சனிக்கிழமை லீவ் எடுப்போம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவோம், போவோம், முடியும், அப்படியே மறுபடியும் திங்கக்கிழமை. அவ்வளோதானா? தட்ஸ் இட். You are telling me God has no purpose in your life? ஆண்டு உங்களுக்கு ஒரு நோக்கமும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? யோசித்து பாருங்க. அந்த நோக்கம் என்ன என்று சொல்லி இந்த லெந்த நாட்களை அறிந்து கொள்ளும். ஆண்டு என்ன வச்சிருக்கிறார்? And it's never too late. It is never too late. அது ஒரு நாளும் வயசாச்சு இதுக்கு மேல என்னன்னு ஒரு நாளும் இல்லை. ஆண்டவர் எப்பயா இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டு என்ன வச்சிருக்கிறாரு, என்ன சொல்றாரோ அதை செய்கிறவர்களாக இருப்போம். Ask God to show and lead us towards
that call and mission in our life. இரண்டாவது, நோக்கமும் ஊழியமும் அறிந்துட்டு அது மேல வாஞ்சை இல்லாம இருந்துடக்கூடாது. our mission should change into passion. இரண்டாவது என்னன்னா, நம்மளோட கண்ணோட்டம் ஆண்டவர் மேல ஆண்டு வச்சிருக்கிற நோக்கம் மட்டும் கிடையாது, அந்த நோக்கத்து மேல வாஞ்சை இருக்கணும். சில நேரத்துல நோக்கம் தெரியும், ஆனா வாஞ்சை இருக்காது. Sometimes we know that is God's call in our life, but then we will not have a passion towards it. Without passion, mission dies off. வாஞ்சை இல்லாம நோக்கம் செத்து போயிருங்க. வாஞ்சை இல்ல, பாரம் இல்ல, ஆண்டு வைத்திருக்கிற திட்டத்தின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது. 1வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 1வது வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். பாருங்க, 7வது அதிகாரம் கடைசியில நம்ம வாசிச்சோம்னா, சவுல் தான் ஸ்தேவான் மரித்ததுக்கு பிறகு அப்ரூவல் கொடுக்கிறார். Chapter 7, the last verse says, Paul is the one who approved Stephen's death. ஓகே, ஒரு ஆளை சாவடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விடல. இப்ப என்ன பண்றாரு? 9வது அதிகாரத்துல அந்த ஒரு அந்த வாஞ்சை தவறான வாஞ்சையா இருந்தாலும் அந்த வாஞ்சை என்னது? அடிக்கணும்பா, இங்க அடிச்சது பத்தாது, பக்கத்துல இருக்க பட்டணத்திலே போய் அடிக்கணும். He was so passionate to get rid of Christians. He said, oh, it's not enough, let's go to the next city, let's get rid of them. வாஞ்சை, அந்த நோக்கம் தவறான நோக்கமா இருந்தாலும் அந்த நோக்கத்து மேலாக வாஞ்சை. ஆனா ஆண்டவர் பேசினதுக்கு பிறகு 20வது வசனத்தை வாசிங்க. தாமதமின்றி without delay, at once, உடனே. அப்போ எவ்வளவு நாளாக அவனோட நோக்கம் தவறான நோக்கமா இருந்துச்சு. his mission or his idea of life was wrong. But then when he knew Christ's call in his life, now with that same passion, without delay, at once he started to preach. எதை குறித்து விரோதமா பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டாரோ, தன் நோக்கத்தை அறிந்து கொண்டது உடனே அதே வாஞ்சையோட இப்ப இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணுகிறார். இவர்தான் மனுஷகுமாரன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுகிறார். This is the son of God, Jesus is the son of God. அதே வாஞ்சை. ஆண்டவரே, இன்னைக்கு தேவஜனமே நமக்கு இன்னைக்கு பல காரியத்து மேல வாஞ்சை இருக்குது. We are passionate about so many things in our life. அதே வாஞ்சை ஏன் ஆண்டு மேல இல்ல? ஏன் அதே ஆசை ஆண்டு மேல இல்ல? We are so passionate to do so many things in our life. Then why don't we have the same passion to serve God? ஏன் ஊழியம்னு வரும்போது மட்டும், திருச்சபைன்னு வரும்போது மட்டும் எவ்வளையோ வேறுபாடுகள், எவ்வளையோ பிரச்சனை, எவ்வளையோ கஷ்டம், எவ்வளையோ வாக்குவாதம்? ஏன்? யோசித்து பாரு. ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வசனத்தை கேட்போம். இப்ப கடைசியில் அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ரோமர் 15வது அதிகாரம் வசனம் 19 20. ரோமன் சாப்டர் 15 verses 19 and 20. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்விரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். I have fully proclaimed the gospel. இங்க எருசலேம்ல ஸ்தேவானை சாவடிச்சிட்டு டமாஸ்கஸ்ல போய் கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்தணும்னு போன சவுல் சொல்லுகிறாரு, பவுலா மாதிரி, இப்போ நான் எருசலேம்ல இருந்து என்ன இடம்? இல்லிரிக்கம். சரியா? அந்த இடத்து வரையிலும் பரிபூர்ணமாக சுவிசேஷத்தை சொல்லிட்டேன்னு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே இவர் எப்படி ஓடுகிறாரா? அதுதான் அவரோட நோக்கம் என்று சொல்லி ஓடுகிறார். இட்ஸ் மை ambition to preach.
அப்போ தன் வாழ்க்கையில இயேசு வாழ்க்கையில என்ன சித்தத்தை அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்ட பவுலு வாழ்நாள் முழுவதும் that is my ambition, அதுதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம், அவரோட சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணணும். அது வாழ்க்கையில அவர் மாத்தினதே கிடையாதுங்க. அதுதான் நோக்கம், அதுதான் வாஞ்ச. that is my mission and that is my passion. இன்றைக்கு என்னது நம்மளோட மிஷனு, எதுங்க நம்மளோட பேஷனு? now what is our mission and what is our passion? எது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம், எது பின்னாடி வாஞ்சியா சுத்திட்டு இருக்கிறோம்? எங்க போனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். பிலிக்ஸும் பிஸ்தஸும், தமிழ்ல யாருன்னு கேட்டுறாரு, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருக்கும் 17வது அதிகாரம் நினைக்கிறேன். இருவரும் இருக்கிறார்கள், 2 பேரும் பெரிய அதிகாரி. பிலிக்ஸ் பெஸ்தஸ் அதுக்கும் மேல பெரிய அதிகாரி. 2 பேரும் இருக்கிறாங்க, சங்கிலியில கை கட்டியாச்சு. Paul was in chain before the Felix and Festus. Festus கேட்கிறாரு, பெரிய அதிகாரி கேட்கிறாரு, ஏய் இப்ப நீ ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசி நான் கிறிஸ்தனா மாறிடுவேன் நினைக்கிறியா? Do you think in 5 minutes you preach to me and I'll change? என்ன தெரியுமா பவுல் சொல்றாரு, நீ மாறியோ இல்லையான்னு தெரியாது, இந்த சங்கிலி என் கையில இருக்கிறது மாறினாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். Even if this chain will receive Christ, I will yet preach the word. அதுதாங்க வாஞ்ச. That should be our passion. இன்னைக்கு நம்ம வாஞ்ச என்னது? ஆளை கேள்வி கேட்கணும், குற்றப்படுத்தணும், நோண்டி விடணும். கேள்வி கேட்டு நான் அப்படிதான் நேரா கேட்டுருவேனே சொல்லிடுவோம் சில நேரத்துல. நானும் அப்படிதான் மறைவா கேட்க மாட்டேன், நேரா கேட்டு. இதுதானா இல்ல அவ்வளவுதானா? கேட்கறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க, ஆனா அவ்வளவுதானா? ஆண்டோ அதுக்கு தான் வச்சிருக்கிறாரா நம்மள? யோசிச்சு பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம். இந்த கிரேக்கர்கள் ஒலிம்பிக் ஆரம்பித்த புதுசுல, ஒலிம்பிக் ஸ்டார்டட் பை த கிரீக்ஸ், அவர்களுக்கு அந்த ஓட்டப்பந்தயத்துல கொஞ்சம் வித்தியாசமான ரூல்ஸ் இருக்கும். இன்றைக்கு போல கிடையாது. இட்ஸ் நாட் லைக் nowadays ரேஸ் 100 மீட்டர் 200 மீட்டர். இட் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட். எப்படி இருக்கும்னா, கையில ஒரு கேண்டலை கொடுத்துருவாங்க, அந்த கேண்டல்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ஓடி முடிக்கிறவங்க வின்னர் கிடையாது. அந்த கேண்டல் இருக்கிற ஒளி அணையக்கூடாது, முடிச்சாதான் யூ ஆர் a winner. The light must not go off. இது இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, இந்த டார்ச், ஒலிம்பிக் டார்ச், அதோட சரித்திரம் இதான். வேலை வெட்டி இல்லாம எவனோ கொடுத்த ஐடியா கிடையாது, சரியா? they don't simply have this idea of bringing this torch around the world to all these Olympic countries. சும்மா இல்ல, இதுதான் சரித்திரம். This is the history, because back then they have the athletes must go with this torch and the light must not go off. அத ஞாபகார்த்தமா தான் இன்ன வரைக்கும் ஒலிம்பிக் டார்ச் சுத்து மேலே சக்னம் வரல நினைக்கிறேன். இட்ஸ் நாட் yet here, right? வந்துரும், கூடி சீக்கிரம் வந்துரும், சரியா? எங்க இருக்குன்னு தெரியல, வந்துரும், வரும், எல்லா ஊருக்கும் வரும். அந்த ஐடியா தான் இந்த ஐடியா. அந்த நெருப்பு அணிஞ்சிடக்கூடாது, தெரியும் தானே? யூ ஆல் நோ ஒலிம்பிக் they have this torch. அந்த நெருப்பு அணிஞ்சிடக்கூடாது. ஒலிம்பிக் முடிகிற வரையிலும் அந்த ஸ்டேடியம்ல எரிஞ்சிட்டு தான் இருக்கும். திஸ் இஸ் த ஐடியா. அப்ப இந்த அத்லீட்ஸ் அதை ஓடி முடிக்கும் போது அந்த ஓட்டத்தை அந்த நெருப்பு அணிஞ்சிடக்கூடாது. once it goes off, that means you out. So the winners must keep that fire burning. அப்படி இந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, ஸ்தோவேல் என்று சொல்லுகிற ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, I want to run all the way with the flame burning in my heart for Christ. இப்ப ஊழியக்காரர் ஸ்தோவேல் என்ற ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, அதே போல இன்றைக்கு ஆண்டரோட வாஞ்ச இருதயத்துல நான் சாவர வரையிலும் எரியணும். நீங்க நிறைய பேர் ஊழியத்துல ஆரம்பிப்பார்கள், பொட்டுன்னு விழுந்துருவாங்க. நீ நிறைய நேரத்தில் சிறு சபை ஜனங்கள் உற்சாகமா ஊழியத்துல வருவாங்க, பிரச்சனை வந்தோன்னா பொத்துன்னு விழுந்துருவாங்க. முடியாதுங்க. அக்கினி அனலாக இருதயத்துல எரிஞ்சு கொண்டே இருக்கும். The passion must not die off. இது நிறைய நேரத்துல பல காரணத்துல அது மாறுகிறது.
தேவ ஜனமே, sometimes dies off because of the mission change to something else. நோக்கம் மாறுது, எண்ணம் மாறுது. நிறைய ஊழியக்காரங்க இப்படிதான், குறிப்பாக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல உலகம் முழுதும் பார்க்கிறோம். வராங்க, they become mega pastors and then mission totally change. எல்லாம் மாறிடுச்சு. Sometimes due to some issues, sometimes no interest, burn out, நிறைய காரணங்கள் இருக்குது நோக்கம் மாறுவதுக்கு. ஆனா தேவ ஜனமே, இந்த லெந்த நாட்கள் லெட்ஸ் ரீகிண்டல் அவர் பேஷன் ஃபார் காட். ஆண்டு மேல இருக்கிற அந்த வாஞ்சையை மறுபடியும் அக்னியாக மாற்றும். லெட்ஸ் ரீகிண்டல் பேக். என்ன ஆண்டு வச்சிருக்கிறார், ஆண்டோட நோக்கம் என்ன என் வாழ்க்கையில, வாட் இஸ் காட்ஸ் மிஷன் இன் மை லைஃப், லெட்ஸ் பி பேஷனட் அபவுட் இட். அது மேல ஆண்டு மேல வாஞ்சியாக நம்ம வைத்திருப்போம். தேவ ஜனமே, பல காரணத்தோடு நம்ம அந்த வாஞ்சியை நம்ம இறந்திருக்கலாம். For some other reason we may have lost that passion to serve God, but let's get it back. Let's get it back. ஆண்டுக்காக வாஞ்சியோடு எந்த ஊழியத்தினாச்சும் செய்யலாம். அருட்பணி ஊழியம் இருக்கு, சுவிசேஷம் ஊழியம் இருக்கு, துதி ஆராதனை இருக்கு, இசை இருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியல, என்கிட்ட வந்து கேளுங்க, நான் ஊழியத்தை கொடுக்குறேன். நிறைய இருக்கு செய்யறதுக்கு. There are so many things that we can do, but don't lose that passion to serve the Lord. Be passionate to serve Him. வாஞ்சியோடு அவர் ஊழியத்தை செய்வோம். அந்த அனல் என்றைக்குமே இருதயத்தில் அணிஞ்சிடக்கூடாதுங்க. Don't let that fire die off in your life. God has given you a mission. Serve it with a passion. ஆண்டவரோட நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை வாஞ்சையோடு நம்ம செய்வோம். கடைசி சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவரோட நோக்கம் தெரிஞ்சிருக்கணும், அதை வாஞ்சியோடு செய்யணும். அதே நேரத்தில் அதுக்குன்னு ஒரு விஷனும் இருக்கணும். We must have a vision towards that. We must be a visionary. ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். அது நோக்கி எப்படி போக முடியும், அதை நோக்கி எப்படி போவது, how to strive toward that vision. ஆண்டவர் நோக்கத்தை கொடுத்திருக்கிறார், but what is my vision towards that? அந்த நோக்கத்தை குறித்து நம்ம போவதுக்கு விஷன் எப்படி தமிழ்ல சொல்றது, ஒரு தரிசனம் இருக்கணும். தரிசனம் இருக்கணும். அப்போ பவுல் வாழ்க்கையை பார்க்கிறோம். பவுல் வாழ்க்கையில பேஷன் மட்டும் இல்ல, அவருக்கு மிஷனும் இருந்துச்சு. ஆரம்பத்துல கிறிஸ்தவர்களை அழிக்கணும்னு நினைச்சாரு, கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாரு. He wanted to suffer others, but once his mission changed, now he is suffering. The one who wanted to persecute is the one who is now been persecuted. துன்பப்படுத்தணும்னு நினைத்தவர் துன்பத்துக்குள்ளாக கடந்து போகிறாரு. Because that was his vision. I must suffer so that I must go. அகாபோஸ் தீர்க்கதரிசி, சாரி இதெல்லாம் நான் வசனம் கொடுக்கல, I'm sorry, I'm just speaking the flow. அகாபோஸ் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறாரு, பவுலோட பெல்ட்டை எடுத்துட்டு தன்னை தானே கட்டிக்கிட்டு சொல்றாரு, who is the owner of this belt? இந்த பெல்ட்டோட முதலாளி யாரு? நீ எருசலேமுக்கு போனா உன் நிலைமை தான் நடக்கும்னு சொல்லி அவரே கட்டிக்கிட்டார். அப்போ மற்றவர்களாம் பார்த்து சொல்றாரு, சவுலே பேராதீங்க, பவுல் don't go to Jerusalem, you will be caught. புடிச்சிருவாங்க, உன்னை புடிச்சு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சவுல் சொல்றாரு. If I want to suffer, let it be. சாவணும்னு இருந்தா செத்துட்டு போறேன். His vision changed. கஷ்டப்படுத்தணும், மற்றவர்களை கஷ்டப்படுத்தணும், மற்றவர்களை பிடிக்கணும்னு நினைச்ச சவுலு, நான் பிடிப்பட்டா பரவாயில்லன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. His vision changed. நீங்க நம்மளோட தரிசனம் என்னங்க? மற்றவங்களை கேள்வி கேட்டு சாப்பிடுச்சணும், மாட்டி விட்டுறணும், நோண்டி விட்டுறணும், தூண்டி விட்டுறணும், முன்னாடி பேசிடணும், கடுப்பு ஏத்திடணும். இதுதான் நம்ம விஷனா? மாறணும். சவுல் வாழ்க்கைய அப்படியே தலைகீழியாக மாறினது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஏனால அவன் என்ன கடந்து போனோன்னு சொல்றாரு இயேசு. என்னதான்? எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இயேசு சொல்றாரு, எனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் காண்பிப்பேன். His mission in his life was all about preaching
and suffering. கடைசியில பவுல் எப்படி தெரியுமா செத்தாரு தெரியுமா? படுக்க போட்டு கத்தி எடுத்து ஒரே சீல், அவ்வளவுதான். He was martyred. ரத்த சாட்சியாக மரித்தார், கழுத்தை வெட்டிட்டாங்க. அதனால்தான் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை. ஏன்னா சாவ போறாரு தெரிஞ்சிருச்சு, சிறைச்சாலையில இருக்கிறாரு, தலையை வெட்ட போறாங்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவஜனமே, இன்றைக்கு எவ்வளவு பாடுகள் கடந்து போனார். He went through everything for the sake of the gospel because that was his vision. இந்த சுவிசேஷம் போய் சேரணும், செத்தாலும் பரவாயில்ல. Back in days where WhatsApp status was just a line. WhatsApp status ஒரு லைன் மிந்தி வச்சு இந்த ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் அதை மறந்துட்டீங்க. அதனால இன்னும் இருக்கு. வாட்ஸ்அப்ல போய் செட்டிங்ஸ்ல பாருங்க, மிந்தி என்னாச்சும் எழுதி வச்சிருப்பீங்களா இருக்கும். டைப்பிங் அட் ஒர்க், ஞாபகம் இருக்குதா? ஓகே, ஒரு தடவை போட்டிருந்தேன், மை லைஃப் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஷார்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்? மை லைஃப் இன் திஸ் வேர்ல்ட் ஷார்ட், ஆஃப்கோர்ஸ் பிஃபோர் ஐ சி மை வைஃப், மணியை பார்க்கறதுக்கு முன்னாடி. மை லைஃப் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது போட்டு 2-3 வாரம் ஆச்சு. திடீர்னு எங்க அப்பா அடிச்சாரு. You will get calls from your mom, that's normal, but when you get call from your dad, that means he has something to say. அடிச்சாரு. சொல்லுங்கப்பா, என்னடா போட்டிருக்க வாட்ஸ்அப்ல? நானே ஐ forgot, மறந்துட்டேனே. போய் பாரு, நீ ஒரு நாள் அப்பா ஆவ, அப்போ உன் பிள்ளை எப்படி போட்டா அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாரு. தொடர்ந்து பார்த்தேன், அப்பதான் யோசிச்சேன், மை லைஃப் இன் திஸ் வேர்ல்ட் இஸ், தூக்கு மாட்டி சாவறதுக்கு போடல. ஒரு நாள் எங்கேயோ ஒரு அருட்பணி ஊழியத்துக்கு போவேன். I know pretty sure that someday in my life I will go to some weird place and I thought I will die there. அது அப்போ நினைச்சது. கேல் சர்ச்சில் இருக்கும்போது நார்த் கொரியா, I've been just thinking about North Korea, research பண்ணி படிச்சு, I've been just doing about North Korea. போனா சாவுதான், ஆனா அது சிந்தனையில இருக்கும். அந்த நோக்கம் இருக்கணுங்க. You must have that vision. One day I know this will happen. அது பவுல் அது மேல உறுதியாக இருந்தார். 2 கொரிந்தியர் வசனத்தை கொடுக்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். போட்டிருக்கிறேன்னு தெரியல, ஓகே போடல, சரியா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 23ல இருந்து 28. 2 Corinthians chapter 11 verse 23 to 28. பவுல் என்னத்தெல்லாம் கடந்து போனார்னு ஒன்னா எழுதி வச்சிருக்கிறார். அந்த பகுதியை கோடு கிழித்து வச்சு தயவு செஞ்சு வீட்டுல போய் வாசிங்க, போய் வாசிங்க. சபாத்தான் தெரியுமா? சபாத்தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நியூஸ் வரும்போது சபாத்தான், லீமா சபாத்தான் போடுவானுங்க. ஒரு அடியில எல்லாமே கிழிஞ்சிரும். ஏசிஎஸ் படிச்சு தெரியும், செகிர் அஸ்லான் வந்துட்டாரோ அப்படின்னு எல்லாம் ஓடுவாங்க. தெரியல யாருக்கு ஏசிஎஸ் படிச்சு அஸ்லான் தெரியுமா? அப்படிதான் ஓடும். அந்த அடி அப்படி இருக்கும்னா ரோமர்கள் அடிக்கிற அடி எப்படி இருக்கும்? அதுல அவரு எத்தனை தடவை போட்டிருக்காருன்னு பாருங்க. 24வது வசனம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 24. 5 times I received from the Jews the 40 lashes minus 1. 5 தடவைங்க. அப்படின்னா 195 தடவை, 195 times. நியூஸ்ல சபாத்தான் லீமா காலின்னு சொல்லும்போது, சபாத்தான் லீமா காலியா அப்படின்னு யோசிப்போம். 195, 195 times. ஒரே விஷன் தான், சத்தாலும் சாவன் இயேசுக்காக. His vision was just one, I'm going to die, let me die. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளோட
வாஞ்சையும் நோக்கமும் எப்படிங்க இருக்குது? யோசித்து பார்ப்போம். வாட் இஸ் அவர் விஷன்? வாட் ஆர் வி மூவிங் டுவர்ட்ஸ் டு? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? தரிசனம் இல்லாமல் வாழ்வது பிரயோஜனம் இல்லைங்க. ஆண்டவர் என்ன உங்களுக்கு சித்தம் வச்சிருக்கிறாரு? வாட் இஸ் காட்ஸ் மிஷன் இன் யுவர் லைஃப்? ஹேவ் a vision for it. ஆண்டவர் எனக்கு இந்த நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, அதுக்குன்னு ஒரு தரிசனத்தை வைத்துருங்க. அந்த தரிசனத்தை நோக்கி போங்க. அந்த தரிசனத்தை நோக்கி போறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் இந்த திருச்சபைக்கு. அது என்னதான் சூழ்நிலை வந்தாலும் அதை நோக்கி நான் ஓடுவேன், அவ்வளவுதான். That's it. If you gonna get bored when I preach, let's come together, forgive one another. I'm sorry, that's the mission that God has given to me. And I will run toward that mission until as long as I'm here. That will be my vision. அது மாறாது. அதே மாதிரி உங்க யாவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கணுங்க. Through all struggles, all pain, let's fulfill our vision. எல்லா போராட்டத்திலையும் எல்லா பாடுகளையும் ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கத்தை நோக்கி ஓடுற தரிசனத்தை விட்டுறவே விடாதீங்க. Don't let go of that mission and vision. இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நம்ம ஓடுவோம். So people of God, it's a conclusion. The paradigm should change our perspective towards our purpose in our life. நம்ம நோக்கத்திற்கு ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நம்ம பார்வை மாறணும். Our paradigm should shift towards that purpose. அது முதலாவது ஆண்டவர் வச்சிருக்க நோக்கத்தை அறிக்கொள்ளணும். We must know God's mission in our life. That mission should be our passion and that mission should be our vision. ஆகையால் தேவஜனமே இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார்? What is God's purpose in your life? We are not seated here for no purpose. ஒரு நோக்கமும் இல்லாம நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. ஒரு நோக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அந்த நோக்கம் என்னது? அந்த தரிசனம் என்னது? அதை அறிந்து கொண்டு வாஞ்சியோடு நம்ம இருப்போம். Let's know that mission. Let's run towards that vision with a passion in our heart. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்? எனக்காக என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீர்? அதை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. God, I want to know my mission, Father, the will that you have for me. அந்த நோக்கத்தை நான் வாஞ்சையோடு நான் பின்தொடரணும் ஆண்டவரே. With great passion I must follow that mission, Father. And that should be my vision in my life. என் வாழ்க்கையே அதுதான் நோக்கம். அது கஷ்டத்தை கடந்து போனாலும் சரி ஆண்டவரே, அது துன்பத்தை கடந்து போனாலும் சரி, அது தோல்வியை கடந்து போனாலும் சரி, ஆனா அதுதான் என் நோக்கம் என்றால் அதை நோக்கி நான் ஓடணும். If I am losing a battle, if I am losing something, it's your mission and your vision, then let it be. But I must go towards that vision, Father. மற்றவர்களுக்கிட்ட இறங்கி போவது உம்முடைய சித்தமானாலும் பரவாயில்லை. Even if it's I'm going down towards someone, it's okay if that's your vision, if that is your mission. Even if it's reconciling to someone is your mission, through suffering I will do it. ஒரு ஆள்கிட்ட ஒப்புதல் ஆகிறது அது கஷ்டம். ஆனா அதுதான் உம்முடைய சித்தமானால், அதுதான் உம்முடைய நோக்கமானால், let it be, இருக்கட்டும், உங்களுக்காக செய்றேன். அந்த வாஞ்சியை தாங்க ஆண்டவரே. ஒரு ஆளை மன்னிக்கிறது கஷ்டம்னா பரவாயில்ல, அதுதான் உங்க சித்தமானால் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. விட்டு கொடுத்து போனோன்றது உங்களுடைய சித்தமானால் பரவாயில்ல, உங்களுக்காக விட்டு கொடுக்கிறேன். இறங்கி போனோன்றது கஷ்டமானது, ஆனா அதுதான் உங்க விருப்பம், நான் இறங்கி போறேன். ஆண்டவரே, அந்த வாஞ்சே அந்த நோக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த கண்ணோட்டம் வரா வரையிலும் ஒரு சூழ்நிலையும் மாறாது. God, until we have a shift of paradigm in our life,
nothing gonna change God. So God, please let this Lent season everything change for us. இந்த லெந்து நாட்கள் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில மாறட்டும். ஆவியானவரே, நீ இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. Spirit, without your dwelling in our heart and you ministering in our life, nothing gonna change. Minister to us, Father. நீங்க உள்ளத்துல நீங்க பேசுங்க, எங்க உள்ளத்துல நீங்க கிரியை செய்யுங்க. இந்த கல்லான இருதயத்தை நவமான இருதயமா மாத்துங்க ஆண்டவரே. மற்றவர்களோட அங்கீகாரத்துக்காக, மற்றவர்களோட அப்ரூவலுக்காக, we don't need anyone's approval, Father. சவுல் மற்றவர்கள்ட்ட போயிட்டு லெட்டர் எடுத்து அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கு வேற ஆள் வேண்டாம் ஆண்டவரை, சப்போர்ட் பண்ணுங்க. நீர் போதும், நீர் ஒருவர் போதும் ஆண்டவர். எங்க வாழ்க்கையை மாற்றும் அப்பா. இந்த சிந்தனைகள் மாறட்டும். உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.